வெற்றிவேல் முருகா துணை. அது ரீசெண்டாக என்னோடய வீடியோ வந்து ஒரு அண்ணா பார்த்துட்ருப்பாங்க போல். அவங்க சந்தோஷமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதை எடுத்து பேசியிருப்பேனா அப்படின்றது தெரியல. ஆனால் அவங்க ரொம்ப சோகத்தில் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் இந்த மாதிரி சோகத்தில் இருக்க எல்லாருக்காகவும் தாங்க இந்த வீடியோ பேசுகிறேன். அதாவது என்னென்னா, பணம் வந்து இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிருங்க. ஆனால் தான் அதை சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் நல்ல எண்ணம், நல்ல மனசு, நல்லதை மட்டுமே நீங்கள் நினைக்கிறீங்களா, உங்களோட வாழ்க்கையில் நிச்சயம் முருகர் வந்து ஒரு நல்ல வழியை காட்டுவாருங்க. இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் சோகங்கள் நிறைஞ்சிருக்கு, கஷ்டங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. வாழ்க்கையில் வந்து எதுவுமே நிரந்தரமே இல்லைங்க. இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் சோகங்களும் கஷ்டங்களும் அதிகமாக நிறைஞ்சிருக்கு அப்படின்னா கடவுளோட அருளால் நீங்கள் நல்ல ஒரு நிலையை அடைய போகிறீங்கன்னு தாங்க அர்த்தம். எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு கஷ்டம் வருதோ அதே அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷமும் கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு தாங்க என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். கஷ்டங்கள் வந்து பார்க்காத மனிதர்களே கிடையாதுங்க. ஸோ கஷ்டங்கள் நினச்சி மன உளைச்சலில் சோர்ந்து போகாமல் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி கஷ்டங்கள் துன்பங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருக்காதீங்க. ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு உறவாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் கையை விட்டு போகுது அப்படின்னா அது வந்து அதை விட ஒரு நல்லது உங்களோட வாழ்க்கையில் கடவுள் கொடுக்க போகிறாருந்தாங்க அர்த்தம். ஸோ உங்களை விட்டு போன பொருளாக இருக்கட்டும், ஒரு உறவாக இருக்கட்டும், அதை நினச்சி கவலையிலே இருக்காமல் இதுவும் நம்மளோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் கடவுள் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதாவது உங்களுக்கு கடவுளோட அருளால் நிச்சயம் நல்லது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதாவது ரொம்ப சோகத்திலே இருக்காமல், அதை நினச்சி கவலையிலே இருக்காமல் நல்லதை நினைங்க, நல்லதை பண்ணுங்கள். அதாவது நல்ல மனசு இருக்க உங்களுக்கு கடவுள் வந்து நிச்சயம் ஒரு நல்ல வழியையும் காட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.